எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீபன் கனகராஜ். நான் வந்து 2022 குரூப் 4 கிளியர் பண்ணி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி ஆர்டிஓ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் டைம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தப்போ எங்களுக்கு என்ன இஷ்யூ, எங்களுக்கு மேஜரான இஷ்யூ என்ன இருந்ததுன்னா ஒரே ஒரு விஷயம் கைடன்ஸ் தான். ஏன்னா எங்களுக்கு வந்து கைட் பண்ணலாம் எங்களுக்கு ஆள் இல்லை. நாங்களாக ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி சென்ட்ரல் லைப்ரரியில் உட்காந்து ஓனாக ப்ரிப்பரேஷன் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டு இருந்தோம். அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, எங்களுக்கு என்ன இஷ்யூ இருந்துச்சு, நாங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, எக்ஸாமில் எதை படிக்கணும் படிக்கக்கூடாது, சிலபஸ் என்ன, சிலபஸோட பேஸ் என்ன, எந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வருது, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஓரளவுக்கு நாங்கள் அதை ரெடி ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட சிலபஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 3 months மேலே ஆயிடுச்சு. அந்த இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எங்களுக்கு ரெடி பண்ணி நாங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி ஆரம்பிச்சு போயிட்டு இருந்தோம். இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஆரம்பிச்சதுக்கான மெயின் காரணம் அதுதான். அடுத்த ஃபியூச்சர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நாம் சந்திச்ச பிரச்சனை இதெல்லாமே அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். அப்படி யோசிச்சப்போ தான் சரி இந்த மாதிரி அகாடமி ஆரம்பிக்கலாம். நம்ம என்னென்னலாம் இப்போ நாங்கள் எங்களுக்கான டைம் டிலே ஆனதுக்கான காரணம் எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டிலே வந்து ஃபியூச்சர் இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அந்த டிலேவை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கான கைடன்ஸோ இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்களை கேட்கலாம். அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் அந்த அகாடமி. ஸோ இதில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் எல்லாமே டெஸ்ட் பேட்ச், எங்கே படிக்கணும், என்னென்ன படிக்கணும், அதுக்கிற டீட்டெயில் எல்லாமே ஆல்ரெடி ஒரு 4-5 வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அதை பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும், எந்த டாப்பிக்காக இருந்தாலும், என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும், அது சம்மந்தமாக இப்போ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எந்த டவுட்டாக இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக எங்களால் சொல்ல முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அகாடமி ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சின்சியராக எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். எங்கேயும் விடாதீங்க, எந்த இடத்துலையும் விடாதீங்க. ஓரளவுக்கு டாபிக் என்ன, எவ்வளோ இருக்குது, என்ன ஏதுங்கிறத டீட்டெயில் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.